ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த காமனான விஷயம் என்னன்னா, சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல நம்மளுக்கு எவ்வளோ மார்க்ல சீட்டு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ டோட்டலா மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். பட் இதுல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் டேட்டா கொடுத்துருந்தேன். இந்த மார்க் அண்ட் இந்த ரேங்க் இருந்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 13ஆம் தேதி நம்மளுக்கு இந்த ஸ்பெஷல் கவுன்சிலிங் நடந்துச்சு. 7.5% ரிசர்வேஷன், அதுக்கப்புறமேல் சாரி 7.5 நம்ம சேர்க்கல, பிடபிள்யூடி, அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ். ஸோ இங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட் எடுத்துட்டாங்க, ஓகேவா? ஸோ கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலா தமிழ்நாடு கவுன்சிலிங்ல 1438 சீட்ஸ் கவுன்சிலிங்க்கு வரப்போகுது. இந்த 4138 சீட்ஸ் கவுன்சிலிங்க்கு வரப்போகுது. இந்த 4138 சீட்ஸ்ல வந்து எதெல்லாம் சேர்க்கலைங்கிறது சொல்லிடுறேன். ஐஆர்டி கோட்டா வராது, இஎஸ்ஐ சென்னை வராது, இஎஸ்ஐ கோயம்புத்தூர்ல இருக்க சீட் வராது. அதாவது ஐஆர்டியோட 30 சீட்டு, சென்னையோட 30 சீட்டு, அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா இதோட 20 சீட்டு. இது ரெண்டு ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல போயிடும். இது தனியாக தான் சார் கவுன்சிலிங் நடக்க போகுது. அப்ப அந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம இதுல சேர்க்கவே இல்லை. ஸோ அதை தாண்டி ஒரு காமன் மேனால 4138 சீட்ல தமிழ்நாடு கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். 4138 சீட்ஸ்ல. அப்ப கேட்டகரி வைஸ் அது எவ்வளவு பிரியும்னா இந்த மாதிரி பிரியும், சரிங்களா? இதுதான் ஒரு கேட்டகரிக்கு அலாட் ஆகுற சீட்டு. அந்த ஓசி கேட்டகரியில வந்து எல்லா சீட்டுமே ஓசி பசங்களுக்கு வராது, சரியா? இந்த டேட்டா நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். 2 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ புது கட் ஆஃப் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னா அவ்வளவு சீட்ஸுமே ஓசிக்கு போகாது, சரிங்களா? ஸோ டாப்ல இருக்க 104 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஓசியில சீட் போகும், ஓகேவா? ஸோ 102, ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 to 8 ரேங்க் எடுத்து ஒரு பையன் கிடைக்கும். ஆனால் இப்போ அந்த பையனுக்கு அந்த சீட் கிடைக்காது. ஏன் அப்படின்னா 4 ஓசி சீட்ஸ் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டாங்க, அதனால. ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்றேன், கொஞ்சம் வீடியோ பாருங்க. இப்போ நல்லா பாருங்க, 1 to 8 சீட்ஸ்குள்ளார பார்த்தீங்கன்னா ஓசி பசங்க இத்தனை பேர், பிசி இத்தனை பேர் இருக்காங்க, எம்பிசி இவ்வளோ, பிசிஎம் இவ்வளோ, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லா பசங்க இத்தனை பசங்க இருக்காங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா இந்த பசங்க எல்லாம் ஓசி கேட்டகரியில சீட் எடுத்துருவாங்க. அப்ப எக்ஸ்ட்ராவா என்ன ஆகுதுன்னா பிசி கேட்டகரியில இத்தனை சீட்ஸ் ஆட் ஆகுது. அப்ப டோட்டல் அவைலபிள் சீட் பிசி கேட்டகரியில எவ்வளவுனா இதான் சார் கணக்கு, சரிங்களா? அப்ப முன்னாடி இந்த ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்க மார்க் இவ்வளோ இருந்தா, உங்க ரேங்க் இவ்வளோ இருந்தா டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு ஜிஎம்சி, சரிங்களா? ஸோ மார்க் மட்டும் பத்தாது. ஏன்னா 580 மார்க்ல அத்தனை பேர் இருக்காங்க, ஓகேவா? ஸோ ஈவன் இப்போதைக்கு நான் புதுசா மார்க் சொல்ல போறேன் பாத்தீங்களா, அங்க இந்த மார்க் 580 தான் இருக்கும். ஆனா இந்த பையனுக்கு சீட் கிடைக்குது. 1 to 8ங்கிற ஜெனரல் ரேங்க் எடுத்திருக்க ஒரு பையனுக்கு சீட் கிடைக்காது. ஸோ என்ன இருக்கு அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் நடந்திருக்கு 13ஆம் தேதி. ஸோ அதுல வந்து ஓசில இருந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் ஒருத்தவங்க, பிடபிள்யூடி, ஸோ மொத்தம் 4 பேர் வந்து ஓசி கேட்டகரியில சீட் எடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஓசிக்கு தமிழ்நாட்டுல இத்தனை சீட் இருக்கா, இப்போ ஆல்ரெடி 4 சீட் போயிருச்சு. அப்ப அவைலபிள் சீட் எவ்வளவு சார், இதுல இருந்து 4 கழிச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு கேட்டகரியில பாருங்க, ஓகேவா? ஒரு கேட்டகரியில இவ்வளவு ஸ்டூடெண்ட் சீட் எடுத்துட்டாங்க. இன்னுமே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடபிள்யூடி கேட்டகரியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க டிசேபிள், ஓகேங்களா? ஆனா ஒரு சில பெஞ்ச் மார்க்னால அவங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கல. ஸோ தே ஹேவ் பிகம் இன்எலிஜிபிள். ஸோ நிறைய பேர் வந்து கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க. ஸோ கோர்ட்ல கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பசங்க வந்தாங்கன்னா டெஃபினெட்லி அவங்களுக்கு அந்த சீட் போகும், ஓகேங்களா? ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ல இன்னும் ஒரு சில பேர் வந்து சீட்ஸ் எடுக்கலாம், ஓகே? ஸோ அவங்க எந்த கேட்டகரியில இருக்காங்களோ அந்த கேட்டகரியோட சீட்ஸ் தான் போகும், அதில் மாற்று கருத்து கிடையாது, சரிங்களா? இப்ப பிசி கேட்டகரியில் ஆல்ரெடி எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு, அதுல 60 சீட் போயிருச்சு. அது வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. பிசிஎம்ல 202 சீட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 203 சீட் இருந்துச்சு, அதுல 6 சீட் போயிருச்சு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில சீட் கம்மி ஆகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா வெறும் 4 சீட்டும் 60 சீட் குறையுதுன்னு கேட்டா, அப்படியே சார் மொத்தம் எவ்வளவு சீட் இருந்துச்சு சார், மொத்தம் வந்து 1892. ஸோ அப்ப 60 சீட் போயிருச்சுன்னா 60 மட்டும் சப்ராக்ட் பண்ணோம்னு கேட்டா இல்ல, அங்கதான் ப்ராப்ளம். ஏன்னா ஓசி கேட்டகிரியில இருக்கிற சீட்ஸும் கம்மி ஆகும், சரிங்களா? ஸோ ஓசி கேட்டகிரியில மொத்தம் இத்தனை சீட் இருந்துச்சா, 4 சீட் ஓசி கேட்டகிரியில குறைஞ்சிருச்சு. அப்ப டோட்டலா ஓசி கேட்டகிரியில இவ்வளவு சீட் இருக்கு சார், 1278. அப்ப முன்னாடி மத்த கேட்டகிரி பசங்களை அந்த ஓசி கேட்டகிரில இருந்து சீட் எடுத்தாங்கல்ல, அதுலயும் மாற்றம் இருக்கு, சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா 104க்கு பதிலா 103 ஆயிடுச்சு. ஸோ 103 பசங்க தான் உள்ள இருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 795க்கு பதிலா இங்க 793. ஸோ இங்க ஒரு 2 சீட் அடி வாங்குது, இங்க ஒரு சீட் அடி வாங்குது, புரியுதுங்களா? ஸோ மொத்தம் 4 சீட் இப்படிதான் அடி வாங்கியிருக்கு. அப்ப பிசி கேட்டகிரியில இருக்க பசங்களுக்கு ஆல்ரெடி 60 அங்க ஸ்பெஷல் கேட்டகிரி லாஸ் ஆகுது, இங்க ஒரு சீட் லாஸ். பிசிஎம்க்கு 6 சீட் வந்து ஸ்பெஷல் கேட்டகிரி லாஸ் ஆச்சு,
இங்க 1278 இன்னும் ஒரு பையன் கம்மி ஆயிட்டான். ஸோ இங்க ஒரு சீட் லாஸ் ஆகுது. அப்போ ஒரு கேட்டகரிக்கு அவைலபிளா இருக்கிற சீட்ஸ் இவ்வளோ, இதுக்கு கரஸ்பாண்டிங் மார்க் இவ்வளோ. சார் ஓசி கேட்ல மார்க் டிஃபரன்ஸ் வரலனாலும் நீங்க நல்லா பாருங்க, ஒரு பையனோட சீட் குறைஞ்சிருச்சு. கரெக்டா ஒரு பையன் வந்து 1 to 8 ரேங்க் எடுத்திருந்தான். அந்த பையனுக்கு சீட் கிடைச்சிருக்கும். ஆனா ஸ்பெஷல் கேட்டகரியில 4 பேர் சீட் எடுத்தாலும் அந்த பையனுக்கு சீட் கிடைக்காது. ஏன்னா அந்த பையனோட ரேங்க் வந்து 1282. பட் 1278ஓட முடிஞ்சிடும் ஜென்ரல் கவுன்சிலிங். ஸோ இதுதான் சார் இப்போதைக்கு இருக்க நிலவரம். சரிங்களா? ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? சாய்ஸ் ஃபில் பண்றது எப்படி, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், நிறைய பேருக்கு டவுட் இருக்குன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டெஃபினெட்லி ஹெல்ப் பண்றேன். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் இந்த கவுன்சிலிங் எல்லாமே நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு இந்த டேட்டா வேணாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு இருக்கிற நிலவரம் இதுதான். ஸோ என்ன மாற்றம் வந்திருக்கு, கவுன்சிலிங்க்கு முன்னாடி இந்த மார்க் இந்த ரேங்க்ல சீட்டு வந்திருக்கும். சரிங்களா? பட் கவுன்சிலிங் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் இங்க குறைஞ்சிருக்கு. சரிங்களா? பாக்குறதுக்கு 60 நாளும் ஆக்சுவலா 62 சீட் குறைஞ்சிருக்கு. இங்க 6 சீட் இல்ல 7 சீட் குறைஞ்சிருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த மார்க் அண்ட் இந்த ரேங்க்ல சீட் கிடைக்கும். டோன்ட் வரி, 7.5% ரிசர்வேஷனுக்கு கவுன்சிலிங் நடந்துச்சு. அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு இதை பெட்டரா சொல்றேன். சரிங்களா? ஸோ ஆல் இண்டியா கவுன்சிலிங் எவ்வளவு சீட் போயிருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? அதே மாதிரி ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஒரு சில பசங்களுக்கு சீட் கிடைச்சிருக்குன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் சீட்ல கண்டினியூ பண்ணுவாங்கிறது கேரண்டி கிடையாது. இப்போ என் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல வந்து சேலம் கிடைச்சிருக்கான். சேலம்ல போவான்னு டெஃபினெட்லி இல்லை. அவன் வந்து ஸ்டான்லி இல்லைன்னா கீழ்பாக்கில் தான் போறான். அந்த மாதிரி தான் இன்னொரு பையன் ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல வந்து அந்த பையனுக்கு ஒமன்ட்ரூ கிடைச்சிருக்கு. ஆனால் ஸ்டேட் கவுன்சிலிங்ல அப்ளை பண்றப்ப அவனுக்கு வந்து ஸ்டான்லி இல்லைன்னா எம்சிசி கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடைச்ச சீட்டை வேணும்னு சொல்லிட்டு வரது நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நீங்க வேணும்னா செகண்ட் ரவுண்ட் ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? மற்றபடி டவுட் டிஃபிகல்ட் இருந்தால் சொல்லுங்க. 7.5 எத்தனை சீட் ஆட் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ போட்டு சொல்லிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபைனலா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல நம்மளுக்கு என்ன கட் ஆஃப் மார்க், கட் ஆஃப் சீட் ரேங்க் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னைக்கு ஈவினிங் குள்ள கொடுக்குறேன். இந்த வீடியோல டவுட் டிஃபிகல்ட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.